மேட்டு ராஜக்காப்பட்டி சுப்பிரமணிய சுவாமி கோவில் சார்பாக மறைந்த கேப்டன் அவர்களின் நினைவு தினம் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த 28/12/2023 உயிரிழந்தார். திண்டுக்கல் மேட்டு ராஜக்காப்பட்டி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக மறைந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதையடுத்து மேட்டு ராஜக்காப்பட்டி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகம் சார்பாக வருடந்தோறும் கேப்டன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். அடிப்படையில் அவர் வழிகாட்டுதலில் மிக சிறந்ததாக விளங்கக்கூடியது தன்னை நாடி வந்த பொதுமக்கள், தன்னை ஏழை எளியோர்களுக்கு உடனடியாக அன்னதானத்தை சிறப்பாக போட்டு அவரோட உபசரிப்பு என்றென்றும் அவருடைய கட்சி அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, பொது இடத்துல இருந்தாலும் சரி, மக்களுக்கு என்ன சாப்பிட்டீங்க, உடனே சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு எந்த வேலையாக வந்தீங்களோ அந்த வேலையை பேசலான்னு மக்கள்கிட்ட அன்போட உபசரணையோடு இருந்தார். அந்த ஒரு மாமனிதர் நம்மளை எல்லாம் விட்டு சென்றுட்டு இந்த அருமையான நன்னாளில் அவரோட நினைவை போற்றும் விதமாக எங்களது திண்டுக்கல் மேட்டராஜக்கப்பட்டி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சார்பாக அவரது நினைவு நாளை போற்றும் விதமாக அவர் எங்களுக்கு விட்டு சென்ற பணிகளை நாங்களும் தொடரும் விதமாக அரசியல் சார்பற்ற நிகழ்ச்சியாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்து தற்பொழுது பொதுமக்களுக்கு அன்னதான விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அன்னதான விழாவானது விஜயகாந்த் நினைவை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு வருடமும் மீண்டும் சிறப்பாக தொடரும் என்பதை, கோயில் நிர்வாகத்தின் சார்பாக தொடரும் என்பதை பொதுமக்களுக்கு நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பேர் கண்ணன், வருவாய்.